ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். ரெட்மியில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நோட் சீரிஸில் 3 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 3மே நல்ல ஒரு ஸ்பெக்கில் கொண்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லணும். ப்ரைஸுமே ரீசனபிளாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோன் இருக்குது. ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ரெட்மி நோட் 10 இருக்குது. ரெட்மி நோட் 10 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12,000 ரூபா பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு 15,000க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஃபோன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங்க் பண்ணேன், இந்த ஹை ஸ்பெக் இருக்கிறதுல எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த 12,000 ரூபா பட்ஜெட்டில் இருக்கிறது தான் வந்து விரும்புவீங்க அப்படின்றனால இந்த ஃபோனோட அன்பாக்சிங், ஸ்பெக் டீடைல்ஸ் அண்ட் குயிக் ரிவ்யூ இந்த மாதிரி 3 செக்மெண்ட்டாக பிரித்து வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு தனி வீடியோவில் இந்த ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டில் எது வாங்கலாம், இதில் என்ன ஸ்பெக் டீடைல்ஸ், குயிக் ரிவ்யூ மாதிரி அதில் வந்து தனியாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செக்மெண்ட்டாக பிரித்து போடுறனால உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றனால தான் போடுறேன். நீங்கள் ஸ்பெக்கை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஸ்பெக்கை ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் குயிக் ரிவ்யூ மாதிரி இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இல்லாட்டி வந்துட்டு என்ன ஸ்பெக் மட்டும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வந்து நம்ம வீடியோ போடுறது உங்களுக்கு கிளியராக புரியுதா அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் நோட் 10 அதோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் சைடில் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்கும் போது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பாட்டத்தில் எத்தனை ஜிபி ரேம் வேரியண்ட், என்ன கலர் வேரியண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் ப்ரைஸ் டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது பாக்ஸில் சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே என்னெல்லாம் வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ உள்ளே எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இருக்க இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம், சைட்லேயும் வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல், ப்ரொடெக்டிவ் கேஸ் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் 33 வாட் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போது மொபைலில் கேஸோட போட்டு பார்க்கலாம். நல்லாவே பர்ஃபெக்டாக இருக்குது, ஃபிட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்ச நாள் இதை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக ஓட்டலாம். கொஞ்சம் நாள் மஞ்சள் ஆனதுக்கப்புறம் தூக்கி போட்டு நீங்கள் வேறு வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கிளியராக என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.43 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் அமெலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 60 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டிங். பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 1100 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் 3 சப்போர்ட்டோட வருது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிம் ஸ்லாட், ட்ரிபிள் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 2 சிம் கார்டு ஒரு எஸ்டி கார்டு சேம் டைமில் யூஸ் பண்ணிக்க முடியும். எஸ்டி கார்டை பொறுத்த வரைக்கும் 512 GB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டாப்லையும் சின்னதாக ஸ்பீக்கர் கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஐஆர் பிளாஸ்டர் டாப்பில் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகும். பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தா இது ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாச்சில் வந்துட்டு 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, சோனி IMX 582 சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 1.79 இருக்குது. இதை தவிர 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் 2 மெகா பிக்சல் வந்து டெப்த் சென்சாரும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட சார் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்ஆர் வேல்யூ 0.863 வாட்ஸ் பர் கிலோகிராம் இருக்குது. அதே மாதிரி பாடி சார் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 0.585 வாட்ஸ் பர் கிலோகிராம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு லிமிட்குள்ளே தான் இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டரும் டிவைஸுமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது 11 நேனோமீட்டரில் பில்ட் பண்ண குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 678 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிபியூ அப்படின்னு பார்க்கும்போது அட்ரினோ 612 ஜிபியும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X ரேமும் அண்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது UFS 2.2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேம் வேரியண்ட்டும் 6GB ரேம் வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்படி இல்லைன்னா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெக்கு தனியாக சொல்லிவிட்டு இப்போ குயிக் ரிவ்யூ பண்ணுறனால உங்களுக்கும் கிளியராக புரியும் அப்படின்றனால தான் இந்த மாதிரி டிவைட் பண்ணி நம்ம பண்ணுறது. ஸோ அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் லைக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் இதோட டிசைன். இந்த இடத்துல டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் மேட் ஃபினிஷில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க.
பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம பேக் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுன்ற ஃபீலே எனக்கு வந்து இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஹோல்டு பண்ணும்போது நல்லாவே இருக்குது, கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிற ஃபீலுமே இருக்குது. அண்ட் அதே போல் பேக் சைடில் கேமரா பம்புமே பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் அதே போல் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 178.8 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.3 mm வந்து திக்னஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த லுக் வைஸ் டிசைன் எல்லாமே வந்துட்டு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிவைஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்பிளே வந்துட்டு சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கில் வந்து இந்த டிஸ்பிளேலாம் கொடுப்பாங்க. பட் அந்த இடத்துல சாம்சங்கில் டிஸ்பிளே மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட்டு ப்ராசஸர் எதுவுமே வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. ஏற்கனவே நம்ம வந்து அண்டர் 15K வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா விஷயமே பெஸ்ட்டாக கொடுத்து டிஸ்பிளேவுமே இந்த இடத்துல வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் 12Kக்கு வந்து இது ஓகே தான். அண்ட் அதே போல் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1100 nits வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாக வெயிலெல்லாம் போய் வெளியிலலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு கிளியரான டிஸ்பிளே உத்தெல்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதுவுமே ஒரு பெஸ்ட் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். நல்லாவே பிரைட்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்ற டிவைஸை கம்பேர் பண்ணும்போது டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது ஓவராலாக இதுதான் பெஸ்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் ஃபேஸ் அன்லாக் ரியலாகவே நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. கையை வச்சோடனே அன்லாக் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஃபேஸ் அன்லாக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. பாட்டமும் டாப்பில் இருக்கக்கூடிய இயர்பீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ சின்ன சாம்பிள் கேட்டு பாருங்க. நான் கேட்டு பார்த்த வரைக்கும் நல்லாவே லவுடாக தான் இருக்கிற ஃபீல் இருக்கு. அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் ரியலாகவே வந்து இந்த 12,000 ரூபாய்க்கு சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிவைஸ் வாங்க போகிறோம் ப்ரோ, இதில் குறைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயமே இதில் இருக்கக்கூடிய ஓஎஸில் இருக்க தேவையில்லாத ப்ளோட்வேர் ஆப்ஸ்ன்னு சொல்லலாம். தேவையில்லாத சில ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல் உங்களுக்கு கண்டிப்பாக ஆட்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. அங்கங்கே ஆட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை மட்டும்தான் இதில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல இவங்களோட ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது MIUI 12 லேட்டஸ்ட் அப்டேட்லையும் Android 11 அதுவும் லேட்டஸ்ட் அப்டேட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா விஷயத்துக்குமே வந்து நல்லா இருந்தாலும் கூட இந்த மாதிரியான சில ப்ளோட்வேர்ஸ் இந்த ஆப்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் அதே போல் MI தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. MIUI 12.5 வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லா ஆப்ஸுமே வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். டிஃபால்ட்டாக வந்து ஒரு 10 ஆப் கூட இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஃபால்ட்டாக சிஸ்டம் ஆப்பை கூட நம்மளால் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் தேவையில்லாதலான்றாங்க. ரியலாக அது வந்தது அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் தான். அதே மாதிரி எல்லா பிராண்ட்லேயுமே கொண்டு வந்தாங்கன்னா இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்தது அப்படின்னா அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நேற்றிருந்து வீடியோ எடுக்க எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு. 28% சார்ஜ் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் 1.5 நாள் வரும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாள் தாராளமாக இது வந்து வரும், நான் இப்போதைக்கு பார்த்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 18 வாட்ஸ் அப்படின்ட்டு தான் இருந்தது. பட் இந்த இடத்துல 33 வாட்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணதுமே வந்துட்டு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எவ்வளோ குயிக்காக சார்ஜ் ஏறுது அப்படின்ற தனி ஒரு வீடியோவும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக போஸ்ட் பண்ணுறேன். ரியலாக வாங்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நம்மளோட 1GB டெக் சேனலில் தான் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ கேமரா எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ செல்ஃபி ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில சாம்பிள் ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே வந்து அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஷார்ப் கூட நல்லாவே இமேஜ் வந்து ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் எட்ஜ் டிடெக்ஷன் கூட பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லாவே வந்து எட்ஜ் டிடெக்ஷன் ஆகி பிளர் எஃபெக்ட் வந்து ரியலாகவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த 48 மெகா பிக்சல் எடுக்கப்பட்ட இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இமேஜ் வந்து நல்லாவே வந்து ஒரு ஷார்ப்பான இமேஜ், நல்லாவே டீட்டெயிலிங்லாம் வந்து ரியலாக சூப்பராக தெரியுது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சேச்சுரேஷன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, நல்ல லைட்டிங் கண்டிஷனில் வந்துட்டு. ஸோ இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கே வந்து கிளியராக தெரியும். ஸோ குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் எடுக்கிறீங்கன்னா நார்மல் ஃபோட்டோக்கும் வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ்க்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஓகேன்னு சொல்லலாம். இது தவிர இந்த 2 மெகா பிக்சல் வந்து டெப்த் சென்சிங்க்கும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பட் மேக்ரோலாம்
கேமராலாம் பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 4K மேக்ஸிமம் 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியுது. 1080 பிக்சல் பார்த்தோம் அப்படின்னா 60 FPS 30 FPS ரெண்டுலேயுமே வந்து நம்மளால் வந்து ஷூட் பண்ண முடியுது. ஸோ மற்ற இதில் இருக்க சின்ன சின்ன ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா Gorilla Glass 3 சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரப்பரைஸ்டு போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சைடில் இருக்க போர்ட்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் ரப்பர் சீல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ தண்ணியெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சார்ஜ் போடக்கூடிய போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் 3.5 ஆடியோ ஜாக் மாட்டக்கூடிய போர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரோஷன் ரெசிஸ்டன்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி தெரியாமல் சின்ன சின்ன துளிகள்லாம் பட்டாலும் கூட துருப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்தது நல்ல ஒரு விஷயமா வந்து தோணுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூஸ் டெய்லி யூஸ்லாம் பண்ணும்போது எந்த ஒரு லேக்குமே வந்து ஃபீல் பண்ணல. நல்லாவே தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ Qualcommோட Snapdragon 678 ப்ராசஸர். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி கேம்லாம் வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் இன்னும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஸோ குயிக் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் நார்மல் யூஸ் டெய்லி யூஸ்க்கு நார்மலாக கேம் விளையாடும் போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் ஃபைனலாக ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஏற்கனவே சொன்ன மாதிரி 12,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு 2 நாளுக்குள்ளே என்னெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தனோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூ கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். பட் வாங்கலாமான்னு கேட்டால் தாராளமாக நான் வாங்கலான்னு தான் சொல்லுவேன் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எல்லாமே ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக தான் தோணுது, இந்த ஆட்ஸ் இந்த மாதிரியான விஷயத்தை தவிர. ஸோ இந்த ஒரு 12,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் ஃபுல் ரிவ்யூ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா இது ரிவ்யூ பண்ணலாம், அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் டிவைஸாக தான் இருக்குது. ஸோ என்னோட சஜஷன் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் வந்துட்டு அண்டர் 15K போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸுமே வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல டிவைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.